கொலோசை பட்டணத்துல உள்ள ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு தலைவனாகிய அவருடைய வீட்டுல நடக்கக்கூடிய சபையில, பிலமோனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சபையில உள்ள ஒருத்தருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது அந்த அவருக்கும் அவர் வீட்டுல அந்த சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் உள்ள கடிதம். இந்த கடிதம் முதலாவது வேத வசனத்துல இருக்கணுமா? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இதுல என்ன இருக்கு? ஒரு கடிதம் ஒரு பிலமோனுன்னு சொல்லக்கூடிய ஒரு சபை நடத்துறவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஆவியினால் எழுதப்பட்ட மீதி உள்ள வேத வார்த்தைகளோடு இதுவும் எப்படி வேத வார்த்தையாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா பிலமோனுக்கு எழுதின நிருபத்துக்கு ஒரே ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா மன்னிப்பு. வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க வேற எந்த டைட்டிலும் இல்ல வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. மன்னிப்பு என்பதுதான் இதனுடைய தலைப்பு. இது ஒண்ணுதான். இதுல மீதி கடிதங்கள், மீதி நிறுவங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது இது என்ன, யாருக்கு எழுதுனாங்க, இதனுடைய அப்ளிகேஷன் என்ன, நம்ம எப்படி இன்னைக்கு பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். ஆனா இந்த கடிதத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான காரியம் எது? மன்னிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் அடுத்தவங்களை மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். இன்றைக்கு அது குறைந்து கொண்டே போகக்கூடியது. அது கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான காரியமாக போயிருச்சு. நம்ம என்னன்னா, காணாத மக்களை நேசிக்க நம்ம ரொம்ப தயாரா இருப்போம். உலகத்தை ரசிக்கணும், உலகத்தை நேசிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தயார். ஆனா காணுகின்ற சகோதரனையோ சகோதரியோ நம்ம நேசிக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நமக்கு முடிகிறது இல்லை. இப்ப இந்த கதையை ஒரு பின்பு சுருக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு இதுக்குள்ள போனா சரியா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் பிரயாணம் முதல் முறையாக ரோமாபுரி சிறைச்சாலையில இருக்கும்போது எபேசு சபைக்கும் கொலோசு சபைக்கும் ஒரு கடிதம் எழுதும்போது கூடவே இன்னொரு கடிதமும் எழுத அனுப்புகிறார். அதுதான் பிலிமோனுக்கு எழுதின கடிதம். இப்போ டைக்கியஸ் என்று சொல்லக்கூடிய தீகிக்குன்னு தமிழ்ல இருக்குது. அவரும் பிலிமோனும் கூட இருக்கிற ஒனசிமஸ் என்று சொல்லக்கூடிய ஒனேசிமு அவரும் ரெண்டு பேரும் திரும்ப வர்றாங்க. ரோமாபுரியிலிருந்து வர்றாங்க. எங்க? கொலோசை பட்டணத்துக்கு இந்த கடிதத்தை எழுதிட்டு வர்றாங்க. முதல்ல கொலோசை சபைக்கு எழுதின கடிதத்தை வாசித்ததுக்கு பின்பாக இந்த கடிதத்தை வாசிக்க போறாங்க. இப்ப அந்த காலத்துல ஒரு சபை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுலதான் சபை கூடது. சபைகளுக்கு கட்டடங்கள்லாம் கிடையாது. இந்த கட்டடம் அதுக்கப்புறம் ஒரு ஆராதனை. இப்ப நம்ம 4 பாட்டு பாடுறோம், ஒரு இது பண்றோம். இதெல்லாம் எப்ப வந்ததுன்னா 300 வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. 2000 வருஷம் கழிச்சு ஒரு சபைன்னா வரணும், வந்த உடனே ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு இது பண்ணணும், அதுக்கப்புறம் 4 பாட்டு பாடணும், அப்புறம் அப்படியே நிறைஞ்ச மாதிரி அப்படியே இருந்தாதான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் செய்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது அப்படி இல்லை. அந்த காலகட்டங்கள்ல கூடுனாங்கன்னா வீடு தோறும் கூடி வார்த்தைகளை தியானிச்சு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி அவங்க எல்லாம் அப்பம் பெற்று ஒரு ஐக்கியத்திலையும் அன்புலையும் வளர்ந்தாங்க. இப்படித்தான் சபை இருந்தது. இப்ப இந்த கொலோசை பட்டணத்துல இருந்த இந்த சபை எங்க நடந்தது? பிலிமோனுடைய வீட்டுல நடந்தது. இந்த கொலோசை பட்டணம் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொலோசை பட்டணம் போடும்போது இந்த லைக்கஸ் வேலி என்று சொல்ற லைக்கஸ் பள்ளத்தாக்குல ஒரு 3 ஊர் காட்டினேன். ஒரு கொலோசே, ஹீரோபோலிஸ், அப்புறம் இந்த ஊரையும் காட்டி 3 ஊரும் ஒரு 6 மைல் வித்தியாசத்துல உள்ள ஒரு பட்டணங்கள் இந்த பட்டணத்துலதான் இருக்குதுன்னு சொல்லி, எபேசு பட்டணத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் தங்கி இருந்து ஊழியம் பார்த்தார். அந்த எபேசு பட்டணத்துக்கு இங்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை விசுவாசிச்சு அவங்க போய் அந்தந்த பட்டணங்களை ஹீரோபோலிஸ், லவோதிக்கா மற்றும் கொலோசே பட்டணங்கள்ல இவர்கள் போய் சபைகளை ஆரம்பிச்சாங்க. எப்பாப்ரஸை பத்தி குறிச்சு பார்த்தோம் நம்ம. எப்பாப்ரஸ் போய் அங்க பட்டணத்துல சபை ஆரம்பிச்சாரு. ஹீரோபோலிஸ்ல ஒரு சபை ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 3 இடங்கள்லயும் சபை ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் கொலோசே சபைக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் கொலோசே பட்டணத்துல உள்ள கடிதம் வாசிச்சதுக்கு அப்புறம் அந்த கடிதத்தை என்ன அனுப்பு? லவோதிக்கா சபைக்கு அனுப்பு. அங்க இருக்க கடிதத்தை நீங்க வாங்கி நீங்க இங்க வாசிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறிச்சு சொல்றாரு. இப்ப இங்க பிலமோனுக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலமோனுட்ட இருந்த ஒரு அடிமை 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒனேசிமுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒனேசிமு யார் என்று சொன்னால் பிலமோனுக்கு கிட்ட வேலை பார்த்த ஒரு அடிமை.
நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் பின்னோக்கி பார்க்கணும். அடிமை என்றால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து யாரு, அவங்க முதலாளி தான் சொந்தம். அவர் தான் வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறதோ அது போல ஆளுங்களை வாங்கி விற்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ ஒரு அடிமை வந்து ஒருத்தட்ட வேலை பார்க்கும்போது அவன் கல்யாணம் கட்டினான்னா அவனுடைய மனைவி எல்லாம் பெண் கல்யாணம் கட்டினானா புருஷன் பிள்ளை, கணவன் கல்யாணம் கட்டினானா அவனுடைய மனைவி பிள்ளை எல்லாம் யாருக்கு சொந்தம்னா யாருகிட்ட வேலை பார்க்கறானோ அவங்களுக்கு தான் சொந்தம். இவன் ஒருவேளை அவன் கடன் கொடுக்க வேண்டிய கடனை முடிச்சு வெளியே போனான்னா இவன் மட்டும்தான் போக முடியும். அவங்க கூட வேலை பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அது பூரா யாருக்கு ஒருத்தனா அவங்களுடைய ஓனருக்கு தான் சொந்தம். இப்படி அவன் அங்க இருக்கும்போது இவன் அங்கிருந்து காசை எடுத்துட்டு ஓடிட்டான். எங்க கொலோசையில இருந்து ஓடி எங்க போயிட்டான், ரோமாபுரிக்கு போயிட்டான். ஏறக்குறைய 2000 மைல் பயணம். குறைந்தபட்சம் ஒரு 3ல இருந்து 6 மாசம் ஆயிருக்கும். அந்த காலகட்டங்கள்ல ஒண்ணு கழுதையில வந்திருக்கணும், நடந்து வந்திருக்கணும். காசு எடுத்ததுனால அங்க வந்துட்டாரு. ரோமாபுரி பட்டணத்துக்கு வந்தா ரோமாபுரி பட்டணத்துல ஒரு பெரிய இது கிட்டத்தட்ட ஏறக்குறைய 9 லட்சம் மக்கள் உள்ள ஒரு பெரிய பட்டணமாக அந்த காலத்துல இருந்தது ரோம். அந்த ரோமாபுரி பட்டணத்துல வந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து யாரு தெரியல, என்னன்னு தெரியல. அங்க அவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து இந்த ஒனேசிமு வந்து என்னவாயிறாரு, கிறிஸ்தவனா மாறிறார். கிறிஸ்தவனா மாறினது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக, அவருக்கு சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியதா இந்த ஒனேசிமு வந்துடுறான். இவன் மாறின உடனே என்ன சொல்லிட்டான், தான் பண்ணிய தவறுகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டான். சொன்ன மாத்திரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இப்ப என்ன தெரியுது, இவன் தவறு பண்ணிட்டு வந்துட்டான், இன்னைக்கு இவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். ஆனா இவன் என்ன பண்ணணும், அந்த தன்னுடைய முதலாளிகிட்ட போய் இவன் ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்பி இவருக்கிட்ட திரும்ப முதலாளிகிட்ட அனுப்புறான். இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஒரு தப்பிச்சு போன ஒரு அடிமை முதலாளி கண்டுபிடிச்சாருன்னா அவனை முதலாவது ரொம்ப நல்ல முதலாளினா என்ன பண்ணுவாருன்னா, இங்க நெத்தியில பெருசா எழுதி ஒரு எஃப் போட்டுருவார், ஃபியூஜிட்டிவ். அதாவது இவன் வந்து ஒரு திருடன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பெருசா ஒரு பச்சை குத்திடுவார். யாரு பார்த்தாலும் ஆளை பார்த்த உடனே இவன் தான் ஓடி போனான் அந்த அவனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரும். இன்னும் மோசமான முதலாளினா என்ன பண்ணுவாரு, அடியை போட்டு இவனை உள்ளுக்குள்ள சிறைச்சாலையில போட்டுருவாரு. ரொம்ப மோசமானவனை என்ன பண்ணுவாரு, இவன் காசு வேற திருடிட்டு போனதுனால இவனை அவர் கொலையை செய்ய முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் அந்த காலகட்டங்கள். இப்போ ஒனேசிமு என்னதான் கிறிஸ்தவன் ஆனாலும் அவனுக்கு ஒரு தைரியம் வரணும். ஏன் முதலாளி கிட்ட நான் திரும்ப போகணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, என்னை என்ன செய்ய போறாருங்கிறது தன்னை பத்தி தெரியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீ போன்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அங்க அனுப்புறாரு. அந்த கடிதம் தான் இது. இப்ப இந்த கடிதத்தை எடுத்துட்டு எங்க வர்றாங்க, கொலோசை பட்டணத்துக்கு வந்து முதல்ல கொலோசையருக்கு எழுதின கடிதத்தை வாசிச்சு முடிச்சுட்டு அடுத்து இந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க. இந்த கடிதத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, இது பிலமோனுக்கு மாத்திரம் இல்ல, அந்த சபையில உள்ள மக்களுக்கும். ஆனா இது யாருக்கும் பிரச்சனை, பிலமோனுக்கும் ஒனேசிமுக்கும் பிரச்சனை. ஆனா எங்க கொண்டு வந்து விடுறாரு அவரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில கொண்டு வந்து போடுறாரு. அது மாத்திரமல்ல, பின்னாடி சொல்லும் போது அந்த கடைசி 2 வசனங்கள் வாசிக்கும் போது பாத்தீங்க இல்லையா, 24வது வசனம், 24வது வசனம் வாசிங்களேன். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தாக்கு, தேமா, லூக்கா உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன, நீ உன்னுடைய சபைக்கு மட்டும் ஒரு அக்கௌண்டபிள் கிடையாது, நீ உன் சபைக்கு மட்டும் கணக்கு கொடுக்கறல்ல, என் கூட வேலை பார்க்கறாங்க பாருங்க உடன் வேலையாட்கள். நீங்க அதனாலதான் கொலோசையர் 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து வாசிக்க சொன்னேன். எப்பாப்ரத்து, அரிஸ்டார்கஸ், ஜான் மார்க்கு மற்றும் இவங்க எல்லாரும், லூக்கா மற்றும் திமோத்தேயு. இந்த கடிதம் எழுதும்போது முதல்ல 3வது வசனத்துல சொல்லும்போது, 2வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்ன திமோத்தேயும் சேர்த்து தான் சொல்றாரு. 1வது வசனத்துல சொல்றாரு, சகோதரன்மாகிய திமோத்தேயும் உங்களுக்கு பிரியமுள்ள உடன் வேலையாருமாகிய பிலமோனுக்கு. அப்ப என்னன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா தான் இதை செய்யறோம் அப்படிங்கறத அவருக்கு உணர்த்துவதாக கடிதத்தில் எழுதும் போதே இப்படி எழுதுறாரு. அப்ப என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய முறையில நீங்க வந்து ஒரு அக்கௌண்டபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த கடிதத்தை எழுதுறாரு.
இப்ப எழுதும்போது என்ன சொல்றாரு, அவனை பத்தி சொல்லக்கூடிய காரியங்கள் பாருங்க. அதாவது முதல்ல வந்து இந்த சபையில தான் கடிதம் வாசிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியலன்னு தெரியல. ஊர்ல எல்லாம் முன்ன அந்த காலத்துல வந்து ஒரு தந்தி வந்துச்சுன்னா, தந்தி வந்திருக்குன்னொடனே யார் வீட்டுக்கு தந்தி வந்திருக்குன்னு கேட்பாங்க. இன்னார் வீட்டுக்கு வந்திருக்குன்னா உடனே பின்னாடியே அழுதுகிட்டே 2 பேர் வருவாங்க. அவன் தந்தி கொடுக்க வரும்போதே 2 லேடிஸ் பின்னாடியே அழுதுகிட்டே வருவாங்க. என்ன தந்தி வந்துட்டா யாரோ போயிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கிளுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சிரிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. முன்னாடி வந்து தந்தினாலே இதுக்கு தான் வரும். அதே மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா வாசிக்க தெரியாது, யாரோ ஒருத்தவங்க தான் வாசிப்பாங்க. தெருவில் வந்து எல்லாரும் கூடி நின்று அதை கேட்பாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஒன்றும் இந்த பிரைவேட் மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பொது இதுதான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்கூடியதா தான் இருக்கும். இப்போ இங்க கடிதம் வாசிக்கும் போது எல்லாரும் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல அதாவது இப்ப இந்த மாதிரி ஒரு வீட்டு சபைன்னும் போது இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கும்போது முதல்ல வரும்போதே யாரு ஐகேஸ் பார்க்க ஓகே இவன் பரவாயில்ல, கூட யாரு இந்த ஓடி போன ஒனசிமு வந்திருக்கான்ப்பா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு இது. இப்ப பிலிமோனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய குற்றம், காசு வேற திருடிட்டு போயிட்டான். ஒனேசிமோவோட வேத வல்லுநர்கள் சொல்றத பார்த்தா ஒனேசிமோடைய மனைவியும் பிள்ளைகளும் அங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனவன் திரும்ப வந்திருக்கான். அப்ப பிலிமோனுக்கு எப்படி இருந்திருக்கும், கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்கு எப்படி இருக்கும், கடிதம் வாசிச்ச தீகிக்கு எப்படி இருந்திருக்கும், இது என்ன நடக்க போகுது, இப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகுதா, இல்ல ஒரு சமாதானமா போக போதா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 2வது வசனத்துல என்ன சொல்றாரு, அவருடைய மனைவியும் பையனையும் ரொம்ப கேட்டதா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய உடன் வேலையாளாகிய பிலிமோன் என்ன சொல்றாரு, யூ ஆர் மை கோவொர்க்கர், நீ என்னுடைய கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் சொல்லிட்டு 3வது வசனம் வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டதாக கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களை குறிச்சு ஒரு கடிதம் வாசிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். இப்போ ஒரு லெட்டர் வந்திருக்கு, எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ வைத்திருக்க விசுவாசத்தினாலும் அவர் மேல் நீ காட்டக்கூடிய அன்பினாலும் சகல விசுவாசிகளும் சகல பரிசுத்தவான்களும் மேலும் நீ காட்டக்கூடிய அன்பை நாங்கள் கேள்விப்பட்டு மேல சொல்லுங்க எல்லாம் அங்க வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டு உங்களுக்காக நாங்க எப்பொழுதும் எங்க ஜபத்துல நினைத்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எப்படி இருப்பீங்க, ஒரு 2 அடி தூக்கி வச்ச மாதிரி மேல சொல்லுங்க. எனக்கு இங்க உள்ளூர்ல தான் மரியாதை இல்லை, வெளியில பாரு எவ்வளவு தூரம், ரோமாபுரி வரைக்கும் தெரியுது நான் எவ்வளவு அன்பு செலுத்துறவேன் எவ்வளவு செய்யறேன்னு. என் பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கு தெரிய மாட்டேன், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவனுக்கு தெரிய மாட்டேங்குது, என் சபையில இருக்கவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்க தெரியுது, ரோமாபுரி வரைக்கும் தெரியுது. அங்க பாரு பவுல் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாம எனக்காக ஸ்தோத்திரம் செய்யறாரு. மேல அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே நன்மை செய்யறாரு. அந்த சகலவித நன்மையும் தெரியப்படக்கூடியதாக, மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக, மற்றவர்கள் காணக்கூடியதாக. உங்களுடைய கோபமோ, உங்களுடைய பொறாமையோ, உங்களுடைய போட்டியோ, உங்களுடைய தீமையோ, உங்களுடைய மன்னிக்க முடியாத குணங்களோ இல்லை, என்ன உங்களுடைய சகல விதமான நன்மைகளும் வெளியே தெரியக்கூடியதாக, வெளியரங்கமாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அதனால அது என்னத்துக்கு பயன்படணும், இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு, ஆகையால் என்ன, பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும். இப்ப சொல்றாரு என்ன, முதல்ல ஒரு பிட்ட போறாரு என்ன, நான் உன்னைய விட வயசுல மூத்தவன், நீ பிலிமோன், என்ன நீ வந்து பிலிமோன் யாரு,
என் மூலமாக நீ ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட. அதனால யாரு நீ? என்னுடைய வயசுல இளையவன், நீ என் உடன் வேலையால். அது மாத்திரமல்ல, நீ எனக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய முறையில நீ ஒரு மகன். அது மாத்திரமல்ல, நீ என்ன உன்னுடைய உயிரையே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ கடன்பட்டிருக்கேன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீ அது அது வாசும்போது பாருங்களேன், 18வது வசனம் பாருங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே. என்ன, நீ என் உயிரையே எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பத்தி அந்த அளவுக்கு வந்து நீ எனக்கு கடன் பட்டிருக்க. அப்ப என்ன, பிலமோன் வந்து யாரு? ஆண்டவரை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தெரிந்து கொண்டாரு. அது மாத்திரமல்ல, வயதுல இளையவன். இப்ப சொல்றாரு, முதிர் வயதாகிய நான். என்ன சொல்றாரு பாருங்களேன், பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால். 8வது வசனத்துல நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறேன். இப்போ ஒண்ணு சொல்றாரு, நீ பாரு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, நீ உன்னுடைய விசுவாசம் காட்டுது, உன்னுடைய அன்பு வெளியரங்கமா தெரியுது, நீ செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் தெரிகிறது, நீ அதன் மூலமாய் அது எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும் என்று நான் வந்து விருப்பப்படுறேன். அதுக்காக நான் உனக்கு வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இப்ப என்னன்னா, நான் உனக்காக ஜெபம் பண்றது என்ன ஜெபம் பண்றேன், நீ வந்து முதிர் வயதுள்ளவன், நான் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், நீ என் மூலமா ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட. அது மாத்திரமல்ல, இப்ப என்ன, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எதனால? இந்த சுவிசேஷம், உனக்கு கிடைச்ச சுவிசேஷம் இன்றைக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறதுனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 9வது வசனம் வாசிங்க. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிட்டும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். எனக்கு என்னன்னா, உனக்கு கட்டளை சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. நான் வந்து உன்கிட்ட நீ இதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு. நான் வயசுல மூத்தவன், நான் ஆவிக்குரிய முறையில உனக்கு தகப்பேன், நீ என் மூலமா ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால உன்னுடைய நித்திய வாழ்வு என்னால வந்தது, அதனால நீ உயிரே எனக்கு கொடுக்கறது கடன் பட்டிருக்க. அது மாத்திரமல்ல, நான் என்ன, நீ உன்னை வந்து நான் உடன் வேலையாட்களாக வைத்திருக்கிறேன். நீ ஆண்டவரை அறிஞ்சு கொண்டதுனால நன்மைகளை செய்யக்கூடியவனா, அன்பு பாராட்டக்கூடியவனாகவும் இயேசு கிறிஸ்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாகவும் இருக்கிற. ஆனாலும் இதையெல்லாம் வைத்து நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்க முடியும், என் அதிகாரத்தை நான் உன் மேல பயன்படுத்த முடியும். ஆனா நான் அப்படி செய்யாம நான் என்ன பார்க்கிறேன், அன்பின் மூலமா நான் உன்னை வேண்டுகிறேன்னு சொல்லல, மன்றாடி கேள்கிறேன். நான் உன்னை வந்து என்ன பண்றேன், பிச்சை எடுக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட மன்றாட்டு கேட்கிறேன். எதற்காக நான் மன்றாடுகிறேன்? எனக்காக இல்ல, நான் வேற எதுக்காக கேட்கல. நான் ஒரே ஒரு காரியம் உன்கிட்ட மன்றாட போறேன். என்ன, எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தல. அதற்கு பதிலாக நான் என்ன பண்றேன், அன்பின் நிமித்தமா உங்ககிட்ட மன்றாட போறேன். என்ன மன்றாட போறேன்? ஒனேசிமுவை பத்தி. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இப்ப யாருக்காக நான் உனக்கு கேட்கிறேன்? ஐயா, நாங்க சிறைச்சாலையில இருக்கும்போது இங்க ஒருத்தன் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவன் எனக்கு ஆவிக்குரிய முறையில ஒரு மகனாக நான் பெற்றெடுத்து விட்டேன். அந்த மகன் வேற யாரும் இல்ல, உன் முன்னாடி நிக்கிற ஒனேசிமு தான். எப்படி? அதாவது எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்லல, நான் அறிந்தவன்னு சொல்லல, இல்ல என்னுடைய கூட்டங்களை தெரிந்து கொண்டவர் அப்படியெல்லாம் எழுதல. ஆவிக்குரிய முறையில் என்னுடைய மகன், நான் பெற்றெடுத்த ஒனேசிமு, பெற்றெடுத்த மகனாகிய ஒனேசிமு. நன்றாக உணர்ந்து பாருங்க, எப்படி ஒரு ஒரு உறவை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வராரு.
ஆவிக்குரிய முறையில தன் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டவனை ஆவிக்குரிய முறையில தன்னுடைய மகனாக பாவித்து அவனை குறித்து சொல்லும்போது என்ன, என்னுடைய மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். எனக்காக இல்லை, எனக்கு என்னுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக இல்லை, எனக்கு இது வேணுங்கிறதுக்காக இல்லை, நான் கேட்கறதெல்லாம் என்ன, ஒனேசிமுக்காக நான் உங்ககிட்ட மன்றாடுகிறேன். அவன் யாராயிட்டான், எனக்கு என்னுடைய மகனாக மாறிவிட்டான். அடுத்து சொல்லக்கூடிய ஒரு 2-3 காரியங்களை சொல்றாரு. ஒனேசிமுவை பத்தி சொல்லும்போது சொல்ல பாருங்க. அதாவது நீங்க ஒரு நிமிஷம் பிலமோனுடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். ஓடி போன அடிமை இன்னைக்கு நிக்கிறான் உங்க முன்னாடி. ஆனா கடிதம் கொடுத்தவர் என்ன எழுதுறாரு, இவன் ஆவிக்குரிய முறையில என்னுடைய மகன். முதலாவது. 2வது என்ன சொல்றாரு, அவன் முன்னாடி உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இன்றைக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். 3வதாக 12வது வசனம் வாசிங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கும் அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள். எப்படி? என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள். என்ன ஒரு அருமையான கடிதம் பாருங்க. என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள். நமக்கு யாரையாவது தெரியும்னா அவங்களோட ஒண்ணு விட்ட 3வது பாத்தாவோட பேத்தியோட இவனோட அவனோட சொல்லி நமக்கே குழப்பம் வந்துடும். எவன் தெரியுமா, உனக்கு தெரியும் அவ்வளவுதானே, விடு சொந்தக்காரன் அப்படின்னு விட்டுறலான்னு. ஏன்னா ஒரு சில ஊர் பேர் சொன்னா எப்படியாவது கூட்டி கழிச்சு கடைசியில சொந்தம் கொண்டாடிடுவாங்க. ஏன்னா அந்த கிராமம் ஓகே, அங்க அவங்க இந்த குடும்பமா அந்த குடும்பம் அதா இதா ஓகே, கடைசியில சொந்தக்காரனா வந்துடும். நீ மாமானா மச்சானா இல்லையா, என்ன ஏது அண்ணனா தம்பியான்னு பேசக்கூடிய அளவுக்கு. ஆனா இங்க என்ன எழுதுறாரு, அவன் என் உள்ளம் போல் அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அடுத்து பாருங்க. சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. என்ன சொல்றாரு ஐயா, அவன் நான் கட்டப்பட்டிருக்கையில எனக்கு அவன் பணிவிட செய்யறான். அவன் எப்படி பணிவிட செய்யறான்னா, நீ எப்படி எனக்கு செஞ்சிருப்பையோ, பிலிமோனாகிய நீ எனக்கு செஞ்சிருந்தேன்னா எப்படி செஞ்சிருப்பையோ அதே போல இவன் செய்யறான். என்னமோ நீ அனுப்பிச்சது போல அவன் செய்யறான். ஆனா அவன் உன்னுடைய சம்மதம் இல்லாம அந்த காரியங்களை செய்யறான். இவன் ஒரு ஓடி போன ஒரு அடிமை எந்த அளவுக்கு அவனுடைய மனம் மாற்றம் வந்தது என்பதை காருங்க. நல்லா பாருங்க ஒரு நிமிஷம். அதாவது ஓடி போன இப்ப என்ன, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகனாக ஆவிக்குரிய மகனாக மாறிவிட்டான். 2வது பிரயோஜனம் உள்ளவனாக மாறிவிட்டான். 3வதாக அப்போஸ்தலனாகிய பவுலோட உள்ளம் போல இருக்கக்கூடிய மகனாயிட்டான். 4வதாக அவன் என்ன, இது பணிவிடை செய்வதில் பிலிமோனம் போல காரியங்கள் செய்யறான். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவன் செய்யறது உன்னுடைய சம்மதம் இல்லாம இருக்கிறதுனால நான் அதுக்கு உடன்படல. அதனால நான் இப்போ அவன்கிட்ட அனுப்ப போறேன். அதுக்காக நான் மன்றாடுகிறேன். அதற்காக நான் மன்றாடுகிறேன். இப்ப நம்ம ஒரு மன்றாட்டு ஜெபம், ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒனேசிமுடைய மன்னிப்பு கேட்டாரா மாறினாராங்கிறது அவருடைய செயலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும்போது தெரியுது. அவன் ஒரு மனம் மாறிய மைந்தனாக இருக்கிறான் என்பது நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. இப்போ ஒனேசிமுவை பத்தி இவன் பிலமோன்ட்ட சொல்லும்போது இன்னொன்று காரியத்தையும் சொல்றாரு பாருங்க. 15வது வசனம் வாசிங்க. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும். முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, அவன் அடிமை, திரும்ப அனுப்புறேன், ஆனா நீ அவனை ஏற்றுக்கொள்ளணும். என்னவா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அடிமையா இல்ல. அதாவது நமக்கு இன்னைக்கு இந்த அடிமை அந்த இதெல்லாம் நம்ம நடைமுறை இல்லாதனால நமக்கு தெரியல. நீங்க கொலோசியர் நிருபத்தை எடுத்து போய் வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க. 3வது அதிகாரத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெளிவா எழுதியிருக்கும். ஒரு குடும்பம் அப்படிங்கிறத பத்தி எழுதும்போது, அடிமைகளை குறித்து எழுதும்போது, அடிமைகள் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒரு எஜமானனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் அடிமைத்தனத்தை சொல்றார்.
இங்க வந்து அவர் அடிமைத்தனத்தை அபாலிஷ் பண்ணணும், அடிமைத்தனம் இல்லாம போகணும்னு எழுதல. ஆனா ஒனேசிமா பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ வந்து அவனை வந்து அடிமையாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனா எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு, பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும். ஹலோ, பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்மளால நமக்கு யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லும் போது அந்த பக்கம் கவனிக்காம திரும்பிட்டாங்க, இல்ல பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது அவங்க வேறவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க, இல்ல நீங்க போன் பண்ணும்போது அவங்க போன் எடுக்கல, இல்ல நீங்க சர்ச்சில் வந்து சிக்கன் கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் சிக்கன் முடிஞ்சு போயிருச்சு, இல்ல மட்டன் ரோல் கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் மட்டன் ரோல் முடிஞ்சு உங்களுக்கு வெஜிடபிள் ரோல் கிடைச்சிருச்சு, இல்ல வடை கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு மட்டும் வடை கிடைக்காம போயிருச்சு. இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உங்களால தாங்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. என்னையே எப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, என்னையே எப்படி பண்ணிட்டாங்களே, என்ன ஆயிருது? நமக்கு எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு விசனம் வருது, என்னமோ நம்ம வாழ்க்கையே அதுலதான் இருக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல நம்ம படுற துன்பம், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பாருங்க, சின்ன இந்த மாதிரி காரியங்கள் தான். அந்த மட்டன் ரோல் ஒண்ணுமெல்லாம் போயிடும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம். வீட்டுல உங்களுக்கு கொடுத்து விட்டாலும் வீணா போயிடும். ஆனா பாருங்க, நம்ம நிறைய காரியங்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ அடிமையா வர்றான், அவன் மனம் திரும்பிட்டான், நீ அவனை ஏற்றுக்கொள், ஆனா நீ அவனை அடிமையாக அல்ல, உன்னுடைய பிரியமான சகோதரனா, வேண்டாத சகோதரன் இல்ல. ஹலோ, வேத வார்த்தையை கொஞ்சம் கவனமா வாசிங்க. சகோதரனாக ஏற்றுக்கொள், ஆனா சகோதரனா இல்ல, பிரியமுள்ள சகோதரனா. கஷ்டம்தான். இப்ப பிலமோனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க பிலமோனா இருந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம். முதல்ல எல்லாம் சொன்னாரு, தூக்கிட்டே போனாரு. இப்ப அடுத்து என்ன பண்றாரு? பிலமோன், அவனை ஏற்றுக்கொள். ஓகே, சரிடா, நீ ஒரு அடிமையா இருந்துட்டு போ அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அடிமையாக இல்லை. ஐயோ போச்சுரா. அடுத்து என்ன? பிரியமுள்ள சகோதரனாகவா? எப்படி? பிரியமுள்ள சகோதரனாக. அதாவது ஒரு மன்னிப்பு வரும்போது அடுத்தது என்னன்னா, அவனை எப்படி ஏற்றுக்கொள்றோங்கிறதான். முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? எப்படி ஏற்றுக்கொள்றோம்? இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த 25 வசனத்துல 430 வார்த்தை இருக்கு. இதுல ஒரு வார்த்தை கூட மன்னிப்புங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனா முழுக்க முழுக்க இது வந்து மன்னிப்பை குறிச்ச ஒரு ஒரு காரியம். யோசிச்சு பாருங்களேன். பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நாங்க நேத்து ஹோம் குரூப்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஒன்று கூடி சொல்லிட்டாங்க, அது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். கஷ்டம் இல்லைன்னு சொல்லு, கடினம். எப்படி? நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க, ஒருத்தவங்களுக்கு காரியம் செய்றீங்க, ஒருத்தவங்க பண்றீங்க, அவங்க வந்து உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இதுதானே நம்ம டயலாகு. தமிழ்ல இதுக்கு பழமொழியெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே, இப்படி நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் 2-3 டயலாக் எடுத்து போட்டு, நான் என்ன ஆனாலும் சரி அங்க மட்டும் கை நனைக்கவே மாட்டேன், நனைக்காட்டி போ, ஸ்பூன் வச்சு சாப்பிடு. இப்படி நிறைய நம்ம தமிழ்ல நிறைய அந்த மாதிரி பழமொழி வச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இதற்கு எதிர்மாறான காரியங்களை நம்ம கிறிஸ்தவர்களே செய்கிறது உண்டு. இதுல பாருங்க, அடுத்து பாருங்க. முதல்ல வந்து பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அடுத்து பாருங்களேன். கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால், எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால், உமக்கு சரீரத்தின்படியேயும் உனக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அதாவது உனக்கு அவன் பிரியமுள்ளவனா இருக்கணும், கர்த்தருக்குள் பிரியமுள்ளவனாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருக்குள் அவன் பிரியமுள்ளவனாக இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால், நீ என் கூட எப்பவும் சந்தோஷமா உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஹலோ, எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? என்னையே ஏற்றுக்கொள்வது போல, ஒரு தகப்பனை தன் பிள்ளை ஏற்றுக்கொள்வது போல
உன்னுடைய உயிரையே நீ எனக்கு பணயமா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல உள்ள ஒருத்தன் நீ வந்து ஆண்டவர் அறிஞ்சு கொண்டது இது எல்லா நன்மைகளுக்கும் மூல காரணம் என் மூலமா பெற்றுக்கொண்ட, அப்படி என்னைய நீ எப்படி ஏற்றுக்கொள்வாயோ அதை போல நீ ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல என்ன சொல்றாரு? நீ அடிமையா ஏற்றுக்கொள்ள கூடாது. ரெண்டாவது, பிரியமுள்ள சகோதரனா இருக்கணும். மூணாவது, அவன் எனக்கு சகோதரனா இருக்கிறது போல உனக்கு அவன் சகோதரன். நாலாவது, நீ என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த போல ஏற்றுக்கொள்ளணும். எப்படி முடியும்? இதுல இன்னொரு காரியமும் சொல்றாரு பாருங்களேன். இந்த 22வது வசனம் வாசிங்களேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். இதையும் சொல்லிடுறாரு. நான் வரப்போறேன், எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து. இப்ப என்னன்னா, நீ ஜெபம் பண்ணு, எனக்கு தேவன்கிட்ட இருந்து அனுக்கிரகம் உண்டாகும். அந்த அனுக்கிரகத்துக்கு மூலமா நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று நான் உன்கிட்ட வருவேன். நீ எப்படி மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னைய விடுதலை செஞ்சு நான் அதுல வரணும். இது நீ செய்யலைன்னா நான் வர்றது தடைபட்டு போகும். எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வை. எதுக்கு? நீ எப்படி ஏற்றுக்கொண்டங்கிறத வந்து நான் பார்க்க போறேன். ரெண்டாவது, நான் வர்றதும் இப்ப உன் கையில இருக்கு. 22வது வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே, யாரு நல்லா கவனிங்க, உங்களுடைய விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணு. இப்ப என்ன சொல்றாரு? ராஜா, நீ இந்த 4 பேர் ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, நீ அவனை ஏற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய ஜெபத்தினால எனக்கு ஒரு அனுக்கிரகம் உண்டாகி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று நான் வந்து இருக்க போறேன். நான் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்து. என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு கடிதம் பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. 19வது வசனம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். போதும். இப்ப சொல்றாரு, மீதி லெட்டர்ல நான் சொல்லி எழுதுவானுங்க, நான் கடைசியில மட்டும் கையெழுத்து போடுவேன். ஆனா இந்த கடிதம் மட்டும் நானே எழுதியிருக்கேன். நானே ஒரு பார்ச்மெண்ட்டை எடுத்து, அந்த ஓலைச்சுவடி எடுத்து ஒரு மை வச்சு நானே எழுதியிருக்கேன், என் சொந்த கையெழுத்து. ஏன்னா இது வந்து வேற யாரும் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக நானே எழுதியிருக்கேன். நான் வரப்போறேன், நீ இதை வந்து ஏற்றுக்கொள். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர்ல வந்து இந்த காரியங்களை செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளால மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? இப்போ ஒனேசிமோவை மன்னிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள பிலமோன் போறார். அதனாலதான் இந்த பின்னாடி எழுதும் போதும் அங்க உள்ளதும் வந்து ஆளுங்களை குறிச்சு எழுதுறாரு. இப்ப 21வது வசனம் வாசிங்க. நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து. நல்ல கவனிங்க. பிலமோனுக்கு எழுதுறாரு, நான் அதை சொல்லியிருக்கேன். எப்படி? நீ அவனை அடிமையா இல்ல, பிரியமுள்ள சகோதரனை ஏற்றுக்கோ, என்னுடைய சகோதரனை ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்றத நீ செய்யறது மாத்திரம் இல்ல, இன்னும் நீ அதிகமா செய்வேன்னு அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதி இருக்கிறேன். அப்ப எந்த ஒரு நம்பிக்கை பிலமோன் மேல வச்சிருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமோவை அங்க அனுப்பிச்சிருப்பார். யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒனேசிமோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம், பிலமோன் மனசு மாறலைன்னா. ஆனா அந்த பிலமோனுக்கு எழுதும் போது ஒனேசிமுவை அனுப்பக்கூடிய ஒரு தைரியம் இருந்ததுன்னா காரணம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலமோன் மேல் இருந்த ஒரு நிச்சயமான நம்பிக்கை. ஏன்? பிலமோன் மனம் மாறிய ஒரு கிறிஸ்தவன் என்பதை உணர்ந்ததுனாலதான் இதை அனுப்பிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைன்னா அனுப்ப முடியாது. அந்த காலகட்டத்துல அடிமைகளுக்கு வந்து மரியாதையே கிடையாது.
எவ்வளவு வெள்ளிக்காசோ இவ்வளவு வெள்ளிக்காசு அவ்வளவு வெள்ளிக்காசுன்னு வாங்க விற்கக்கூடியதா தான் அடிமைகள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு ஓடி போன ஒரு ஃபியூஜிட்டிவ ஒருத்தனை வந்து திரும்ப அனுப்பிச்சு அவனை வந்து என்னை வரவேற்பது போல, என்னை ஏற்றுக்கொள்வது போல நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதா ஒரு கடிதம் எழுதி அனுப்பணும்னா, அந்த கடிதம் பெறுபவனை குறித்த ஒரு திட நம்பிக்கை, அவன் இப்படி நிச்சயமாக செய்வான் என்று அறிந்திருந்தாதான் அது செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. ஏன்னா பிலமோன் வந்து கண்டிப்பாக ஒனேசிமுவை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு இந்த காரியங்களை செய்வான் என்று விசுவாசித்ததுனாலதான், அதுல ஒரு நிச்சயம் இருந்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலால ஒனேசிமுவை ஒரு கடிதம் கொடுத்து பிலமோன்கிட்ட அனுப்ப முடிஞ்சது. இல்லைன்னா அனுப்பியிருக்க முடியாது. போனா போய் இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. கடிதத்தை வாசிச்சு முடிச்சாச்சு. இப்ப பிலமோன் என்ன செஞ்சிருப்பாரு? ஒனேசிமுவை பார்த்து என்ன பண்ணியிருப்பார்? இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு நிமிஷம் நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு தவறு பண்ணவங்க, இல்ல தவறு பண்ணதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கள நான் சொல்லி அனுப்புறேன். உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நான் சொல்லி அனுப்பிச்சா அவங்க வந்து வீட்டுக்கு கதவை தட்டினா, இல்லன்னு உங்களை வந்து பார்த்து கதைச்சா நீங்க என்ன செய்வீங்க? பிரைஸ் த லார்ட் சிஸ்டர், பிரைஸ் த லார்ட் பிரதர், யூ ஆர் மை ரியல் பிரதர், நீங்க தான் என்னுடைய உண்மையான சகோதரன், நீங்க தான் என்னுடைய உண்மையான சகோதரின்னு கட்டி அணைத்து ஒரு பரிசுத்த முத்தமிடுவீர்களா? இல்ல பிரைஸ் த லார்ட் என்னவா வந்திருக்காங்க, நீங்க தானே பாருங்க, எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கே பிடிக்கல, எனக்கு இன்னும் அவங்க சொன்னதே வார்த்தை அப்படியே காதுக்குள்ள கேக்குது, இல்ல அவங்க பார்த்த பார்வை எனக்கு இன்னும் அப்படியே நிக்குது அப்படி இருக்கிறீங்களா? இல்ல நீங்க மன்னிக்க கூடிய ஆளா இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன். முதல்ல எதனால நம்ம காயப்படுறோம்? ஒரு நிமிஷம் அதை யோசிங்களேன். நீங்க ஒருத்தர் மேல ஒரு பாசம் வச்சு ஒரு காரியம் செய்றீங்க. அப்ப அவங்க அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால, இல்ல அவர்கள் புரிந்து கொள்ளாம, இல்ல அதை தவறாக புரிந்து கொள்றதுனாலதான் நீங்க காயப்படுறீங்க. பொதுவா யாரு வந்து ஒருத்தரை வேண்டும் என்று காயப்படுத்துறது இல்ல. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நீங்க செஞ்சது இந்த மாதிரி இருக்குல்ல, அவங்க செஞ்சது இந்த மாதிரி இல்ல, அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியதா யாராவது இதை சொல்றதை கேட்டுட்டு நீங்க காயப்படுறீங்க. அந்த காயத்தை நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு போறீங்க? நீங்க கர்த்தருக்குள் அதை எப்படி மன்னிக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க? அதான் மிக முக்கியம். காயப்படாம இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஒரு காயம் இருக்கக்கூடாது, நான் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் கூட இருக்குன்னா அப்ப நீங்க உடனே மறிச்சிடணும், அப்பதான் சரியா வரும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு டபக்குன்னு செத்து போயிடணும், அப்ப நீங்க ஒண்ணு பரலோகம் போயிருக்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது எது வேணாலும் நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் கல்யாணம்னு ஒண்ணு வேற வச்சிருக்காரு. கண்டிப்பா காயப்படத்தான் செய்வீங்க. அது மாறவே முடியாது. எதை வேணாலும் சரி, சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி பிள்ளை, எதுலாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க காயப்படத்தான் செய்வீங்க. ஆனா அதுல இருந்து நீங்க எப்படி மீள முடியும்னா, நீங்க மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த கொலோசியர்கள் எழுதின 3வது அதிகாரம், கொலோசியர்கள் எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரு? அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் பாக்குறேன். எப்படி? அவங்க வந்து கேட்கட்டும், நான் பாக்குறேன். கிறிஸ்து அப்படியா மன்னிச்சாரு? சிலுவை மரணத்துல சிலுவையில தொங்குறார். என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவன் வந்து சொன்னானா?
ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை ஆணி அடிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எச்சியை காரி துப்புகிறோம், எங்களை மன்னித்து விடுங்கள்னு கேட்டானா? ஹலோ ஹலோ, என்ன எல்லாரும் இப்படி உடனே இப்படி ஃப்ரோஸ் ஆயிட்டீங்க? என்ன பாஸ் இப்படி சீரியஸா சொல்றீங்கன்னு? போய் கேட்டானா? எவனாவது போய் இயேசு கிறிஸ்துவ மன்னிப்பு கேட்டானா? பெரிய நம்ம மட்டும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். எபேசியர் 4:32 வாசிச்சிருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிலமோன் மன்னிச்சாரா? பிலமோனுக்கு எழுதின கடிதம் இருக்கு. பிலமோன் மன்னிச்சாரா? என்ன நடந்துச்சு? இன்ட்ரெஸ்டா இருக்கா? யாருக்கா தெரியணும்னு? தீமோத்தேயு எபேசு சபையினுடைய தலைவரா இருந்தார். 92வது வருஷம் அவர் வந்து ரத்த சாட்சியா மரிச்சிட்டார். அதற்கப்புறம் எபேசு சபைக்கு தலைவரா இருந்து எபேசு சபையை வழி நடத்தினவர் யார் தெரியுமா? ஒனேசிமு. அப்போஸ்தலனாகிய பவுல் இது முதல் முறையாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது எழுதிய கடிதம். இதை முடித்து விட்டு தான் அவர் வந்து திரும்ப வெளியே வந்து 2வது முறை மறுபடியும் எருசலேம் வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மரணத்துக்கு போனாரு. அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு நிறைய உண்டு. கண்டிப்பாக வந்திருப்பார், இங்கு பார்த்திருக்கிறார். அதனாலதான் அதற்கு பின்பாக எபேசு பட்டணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எபேசு பட்டணத்துக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்லும் போது யார் அங்க அனுப்பக்கூடியவங்களா இருந்தாங்க? ஒனேசிமுவை அனுப்பிச்சு ஒனேசிமு தான் அங்க தலைவராக இருந்ததாக சரித்திர ஏடுகள் சொல்லுகிறது. அப்ப இந்த கடிதம் பைபிள்ல இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். இப்ப இந்த நம்ம பிலமோன்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். கேட்கறதுக்கெல்லாம் சரி பாஸ்டர், ஆனா உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன செஞ்சாங்க. நீங்க மட்டும் என் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க இருந்து சொல்றது ஈஸி. இதுதான் நிறைய பேருக்கு மண்டையிலையும் ஓடும், உள்ளுக்குள்ளேயும் ஓடும், இயல்பு. நானா இருந்தாலும் அங்க இருந்து உட்காந்து ஒரு சில நேரத்துல யோசிக்கதான் செய்வேன். எனக்கு தானே தெரியும் வலி, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தானே எல்லாம் செய்யறேன், நான் தானே பாடுபடுறேன். என் இடத்துல இருந்து ஒரு நாள் இருந்து பாருங்க தெரியும். என்னைய மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க தெரியும். நான் கேட்கறதெல்லாம் கிறிஸ்துவ போல ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களேன். எப்படி? கிறிஸ்துவை போல ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களேன். இப்ப கிறிஸ்து உங்க வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா எப்படி வாழ்வார்? எப்படி மன்னிப்பார்? இந்த அன்ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மன்னிக்க முடியாது. எப்படின்னா, நீங்க விஷம் குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்க சாகணும்னு எதிர்பார்க்கறது. எப்படி? நீங்க விஷம் குடிச்சிட்டு அவங்க சாகட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடக்காது. நீங்க தான் சாவீங்க. நீதிமொழிகள் 19:11 வாசிங்களேன். அதாவது மன்னிப்பது தேவனுடைய குணம். மன்னிக்க கூடியவர் தான் தேவன். 19வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீங்க குற்றங்களை மன்னிக்க கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய சாயலா தேவனை போல மகிமை உள்ளவர்களாய் மாற முடியும். ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மன்னிக்க முடியும், மறக்கிறது கஷ்டமா இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் மன்னிக்க கற்றுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சு போக போறதுக்கு முன்னாடி சொல்றார், தன்னுடைய சகோதரர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். மனுஷர் என்ன வேணாலும் செய்யட்டும்,
தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷர் நமக்கு என்ன செய்து விட முடியும்? ரோமர் 8வது அதிகாரம். இப்ப நம்ம அப்படி இருக்க கற்றுக்கொண்டோம்னா நம்மளும் மன்னிக்கக்கூடிய மக்களா இருக்கும். பெலமோன் ஒனேசிமுவை மன்னிக்க முடிஞ்சது. அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதினான். இன்றைக்கு உங்களால யாரை மன்னிக்க முடியலையோ நேரம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இவங்களை மன்னிக்கிறேன். என்னால முடியாது, ஆனா உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய கிருபையினால நான் மன்னிக்கிறேன். நான் யார் ஒருவரையும் எந்த ஒரு குற்றத்தையும் நான் வச்சுக்க விரும்பல. நான் எல்லாத்தையும் மன்னிக்க விரும்புறேன். எனக்கு அந்த கிருபை கொடுங்க, எனக்கு அந்த ஒரு சக்தியை கொடுங்க. அதன் மூலமா நான் எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா, எல்லாரையும் மனதாராய் வாழ்த்தக்கூடியவர்களாய், எல்லோரும் மனதோடு நான் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரியமுள்ள சகோதர சகோதரியாய் எல்லோரோடும் நான் பேசி எல்லோரோடும் சந்தோஷமா இருக்கக்கூடியதா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை வருவதற்கு நம்ம எப்படி ஒனேசிமுவை பெலமோனால மன்னிக்க முடிஞ்சதுன்னா நம்மளால யாரை வேணாலும் மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் எப்படி மன்னித்தாரோ அவரை பின்பற்றுகிற நாமும் அதை போல மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மக்களாய் மாறுவோம். அப்பொழுது நீதிமொழிகள் 19:11 சொன்னது போல மன்னிக்கக்கூடிய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவன் மகிமையில் போய் சேர்வான் என்பது போல நாம் தேவனுடைய மகிமையில் போய் சேரக்கூடிய ஒரு காரியம் உண்டாகட்டும். பெலமோனை போல நம்மளும் மாறுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுலை போல மற்றவர்களுக்காக. ஏன்னா அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல நம்ம அந்த ஆண்டவருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது பரமண்டல ஜெபத்துல என்ன சொல்லிடும்? எங்களுடைய பாவங்களை, என்னுடைய இல்லை, எப்படி? எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் இல்லாது நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட மக்களா வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி